என் மகன் போக எனக்கு வேற ஆளுமே இல்லையா, என் மகளும் நானு. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சின்ன பிள்ளைலேருந்தே கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. தம்பி வந்து போலீஸ்ல டிசியில் இருக்கான். ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூளை வந்துட்டு டெட் ஆயிடுச்சு, பிரெயின் டெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு. என்ன ஆர்கன்ஸ்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என் தம்பினால ஒரு 4-5 பேர் நல்லா இருக்கட்டும், அவங்க மூலியமா வந்து என் தம்பி வாழட்டும் அப்படின்றதுக்காக உடல் உறுப்பு வந்து தானம் பண்ணியிருக்கோம். அப்பா எவ்வளோ பார்க்கணும், தம்பியை படிக்க வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்கு சின்ன பிள்ளைலேருந்தே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சப்போர்ட்டு. எங்களுக்கு வந்து காட்டு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா தான் படிக்க வச்சாங்க. நீ என் வாழ்க்கையில் என்ன செய்கிறியோ செய்யற, படித்தாதான் வந்து நீ முன்னேற முடியும், படித்து ஒரு வேலைக்கு போயிரு, நீ வேலைக்கு போனாதான் நம்ம கஷ்டம் தீரும். எங்கள் அம்மா அதை செய்யாத வேலை கிடையாது, பார்க்காதது கிடையாது. எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒன்று படித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதுக்கேற்ற மாதிரி என் தம்பி படித்து வேலைக்கு போயிட்டான். ஆனால் இப்போ ஆக்சிடென்டால இல்லை. இப்போ அது வந்து அந்த உடல் உறுப்பு தானம் பண்ணனால அவங்க அதால் யூஸ் ஆகுற எல்லாருமே நல்லா இருக்கட்டும். உங்கள் அம்மா உங்கள் தம்பியை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. உங்கள் தம்பி வேலைக்கு போன பின்னாடி இன்னும் குடும்பத்தில் கஷ்டம்லாம் போயிட்டு நினச்சிக்கிறீங்க. திடீர்னு உங்கள் தம்பி இறந்துட்டாரு. அது உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் அம்மாவுக்கு ஆதரவு நிம்மதி யாரு? நீங்கள் 10 பேர் இருக்கு பொதுமக்கள் எங்களுக்கு உதவி கொடுத்துருங்க. நான் பிறந்தது கும்பலந்தழுவியா, நான் பிறந்தது கும்பலந்தழுவி. என்னை கட்டி கொடுத்தது பாலாறு வெட்டி. நான் செய்யாத வேலையில் எங்கள் வீட்டுக்காரர் என்னை கொஞ்சம் கஷ்டப்பட்டு கன்றாக வெட்டி என்னை விட்டுட்டு இறந்துட்டாரு. இறந்ததில்லை, நாங்கள் என் பிள்ளைய 2 நல்லா படிக்க வச்சேன். என் மையன் வேலைக்கு போயிட்டேன்னு நான் வச்சு போய் சந்தோஷமா இருந்தேன். என் மையன் என்னைய போய் தடிக்கணும். ஏன் 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு நான் வேலை செஞ்சேனியா, நான் 5 ரூபாயிலேருந்து களப்பட்டுறேனியா. என் மையன் உயிர் எங்களை பறக்க விட்டு போயிடுச்சு. நீங்கள் 4 பொதுமக்கள் நல்லதை செஞ்சு நான் என் மையன் உயிர் என்ன ஏதாவது போகல. உணவு உருப்பிட்டது என்ன இருக்கும் என் மனைக்கு 4 பேத்துக்கு தான முடிஞ்சிட்டாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க சார். நான் இதை கூட வந்துருச்சு. எனக்கு அங்கே இருந்தவங்க ஃபோன் போட்டாங்க. நான் 5 மணிக்கு ஃபோன் போட்டேன். ஜாமி உப்புக்கோட்டையில் இருக்கேன் இல்லையா, அப்போ திரும்ப வந்திருக்கேன். வரவே நாய் வந்து ஊருக்கு போயிடுச்சுன்னு அங்கே இருந்த பசங்க எனக்கு ஃபோன் போட்டாங்க. கிண்டி கரப்பாயிடும். அதை கேட்டு நான் வீட்டில் ஒரு 6000 இருந்துச்சு எடுத்துக்கு நான் ஓடி அந்த ஜிஎஸ்டி அங்கே வர சின்னமனூருக்கு போனேன். சின்னமனூருக்கு போனால் காணாவளுக்கு போச்சு. நான் காணாவளுக்கு போனால் மறுதியில் வந்து என் மகனை இறந்துட்டேன். நான் மறுதியில் வந்து என் மகனை தோத்துட்டேனியா. என் மகன் போக எனக்கு வேற ஆளுமே இல்லையா, என் மகளும் நானு. என் மகனை வச்சு நான்